சிராஜுக்கோ ஹர்ஷித் ராணாவுக்கோ இங்க பெரிய ரோலே இல்லை. உங்களுக்கு பும்ரா இல்லைன்னா கண்ணை மூடிக்கிட்டு ஷமி பிளஸ் ஹர்ஷதீப்னு போங்க. கம்பீர், கோலி, அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா 3 பேரும் பெஸ்ட் இன்டென்ட்டோட விளையாடினாங்கன்னா சிடி இந்தியாவுக்கு தான். ஸ்ரேயஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் போன மேட்ச்ல எங்க விட்டாரோ அதே இடத்துல இந்த மேட்ச்ல பிடிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட் பால்ஸ் ஆட தெரியல அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லாரும் கலாச்சாரம். ஆனா ஷார்ட் பால்ஸை சொல்லி பனிஷ் பண்றாரு. நீ ஷார்ட் பால் போடுவேன்னு எனக்கு தெரியும், அதுக்கான பதில் என்கிட்ட இருக்குன்னு அவர் அடி போன மேட்ச் ஆர்ச்சர் அடிச்சாரு, இந்த மேட்ச் உட் அடிச்சாரு. விராட் கோலியே சொதப்பினாலும் ஐ ஹாவ் அ பிளேயர் பிஹைண்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ஸ் கொடுக்கும். இதே ஃபார்ம் அவர் கண்டினியூ பண்ணும். ஓகேங்களா, அவர் வந்து நான் ஒரு ஹிட்டர்ன்ற மாதிரி தான் விளையாடுறது. ஓகேங்களா, நான் பொறுமையெல்லாம் விளையாடுறேன், ஒரு ஹிட்டர்ன்ற மாதிரி தான் விளையாடுறேன். ஆனா அதுலயுமே ஷார்ட் செலெக்ஷன் ரொம்ப ப்ராப்பரா இருக்கு. வாஷிங்டன் சுந்தர் டீம்ல இருக்கும் போதெல்லாம் அவருக்கு போலிங் கூட கொடுக்காம அவர் செகண்ட் டவுனா இறக்குவார். ஓகேங்களா, so who is going to be that middle order left hander for me? Is it going to be Washington Sundar? Is it going to be Jadeja? Or is it going to be Akshar Patel? Or am I going to use Pant in that position? So ஒரு மிடில் ஆர்டர்ல எனக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கண்டிப்பா வேணும். இந்த 3 ஒன் டே இன்டர்நேஷனலுமே நம்ம கொஞ்சம் ஒரு ப்ரீ சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான ஒரு ட்ரையல் மாதிரி தான் பார்க்கணுன்ற பட்சத்துல அழகா கேஎல் ராகுல இறக்கிருந்தா மேபி அவர் இப்ப ஆடினதை விட கொஞ்சம் பெட்டரான இன்னிங்ஸ் கூட ஆடி இருக்கலாம். ஆஸ்திரேலியா மாதிரி, ஒரு வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி, ஒரு பாகிஸ்தான் மாதிரி டீமுக்கு எதிராக ஒரு மிடில் ஆர்டர் விளையாடும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் இஸ் மஸ்ட். எஸ்பெஷலி பாகிஸ்தானுக்கு எதிராக அவங்களோட ஃபீல்டிங் எவ்வளவு பெத்தட்டிக்கா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு மாறி பொசிஷன் மாறும்போது எவ்வளவு லெத்தர்ஜியா அவங்க மிஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு ரிஜிட் மைண்ட் செட் உள்ள ஆட்களை வந்து டயர்ட் ஆக்குவது. வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் சூப்பரா போட்டாரு. செகண்ட் ஓவர்லேயே விக்கெட் எடுத்தார், அவரோட டெபியூ விக்கெட். அந்த விக்கெட் ரொம்ப குரூஷியலான மொமெண்ட்ல விழுந்துச்சு. ஸோ ஹி ஹஸ் லிட்டரலி இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த மேட்ச் டு சேஞ்ச். ஓகேங்களா, அதுவும் அவ்வளவு நல்ல எக்கானமி. ஆனா நீங்க ஆழமா பாத்தீங்கன்னா தெரியும் 3 ஸ்பின்னர்ஸுமே சூப்பர் எக்கானமில போட்டு. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. இந்தியா செகண்ட் ஓவரை கம்ஃபர்டபுளா வின் பண்ணியிருக்கான்ற நேரத்துல நிறைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் என்னால பார்க்க முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ரோஹித் சர்மாவோட கம்பேக் ஒரு எக்ஸலன்ட் செஞ்சுரி. இந்த விண்டேஜ் ரோஹித் சர்மாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. எப்படி ஆடினாரு அவரோ, நம்ம நிறைய தான் அவரோட ஸ்ட்ரகிள்ஸை பத்தி பேசிட்டு இருந்தோம். இது எப்படி இருந்துச்சு அவரோட நாக்? கம்பீர், கோலி, அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா 3 பேரும் பெஸ்ட் இன்டென்ட்டோட விளையாடினாங்கன்னா சிடி இந்தியாவுக்கு தான். இதை விட கிளியரா சொல்லவே முடியாது. சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியாவுக்கு தான் அப்படின்னு வேற ஒரு இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஓடியை முடிஞ்சப்பவே சொல்லியிருந்தேன். ரோஹித் சர்மா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் அவுட் ஆன ஷாட் எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்டே தவிர அவர் பொறுமையா ஆடணும்னு நினைச்சது எனக்கு டிசப்பாயின்மெண்டே இல்ல. ஏன்னா 30 ஓவர்ஸ் அந்த மனுஷன் தாண்டிட்டாருன்னா அவர் மேசிவ் பேட்ஸ்மேனா இருப்பாரு. சோ மத்த எல்லாருமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி எக்ஸப்ட் ஃபார் விராட் கோலி அப்படிங்கிற பட்சத்துல அவரு ஒரு ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆடினா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு என்ன தலைவர் பண்ணிட்டாருன்னா அடிச்சு விளையாண்டப்ப கூட ஒரு ஸ்டேஜுக்கு மேல விக்கெட் விழும்போது கொஞ்சம் அந்த ஸ்பின்னர்ஸ் எல்லாம் மரியாதை கொடுத்து கொஞ்சம் பால்ஸை தட்ட ஆரம்பிச்சார். ஓகேங்களா, ஆரம்பத்துல இருந்து செம அடி. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல 78 ரன் தாண்டிடுச்சு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் பதம் பார்த்தாரு. பட் ஸ்பின்னர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவர் அப்பவும் ஷாட்ஸ் அடிச்சாரு. ஆனா பிளைண்டர் ஷாட்ஸ் ஆடல, அழகா ஃபிளிக்கு தான் நிறைய ஆடு. சோ இந்த ஒரு மெச்சூரிட்டி, அதாவது ஐ ஹாவ் டு ஸ்டே டில் த எண்டுங்கிற மாதிரி ஒரு கேம் ஒன்று ஆடினாரு பாருங்க. சூப்பர்வா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையிலே நீங்க சொன்ன அந்த வார்த்தை சரியா பொருந்தும். விண்டேஜ் ரோஹித் சர்மா அப்படின்ற அந்த ஒரு டேக் என்னால பார்க்க முடிஞ்சது. இந்த பிட்ச் வந்து கொஞ்சம் பேட்ஸ்மேன்ஸ்க்கு சப்போர்ட்டான பிட்ச் அப்படிங்கிறதுனால அவர் ஆரம்பத்துல இருந்தே அடிச்சு அவரோட பெஸ்ட் கேம் கொடுத்திருந்தாலும், அதே மாதிரி சுப்மன் கில் அந்த பக்கம் இருக்காங்க, அதனால நம்ம அடிச்சு ஆடலான்ற ஒரு ஃப்ரீடம் அவருக்கு இருந்ததுனாலையும் அவர் ஆரம்பத்துல இருந்து அடிச்சு ஆடினார். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணணும், ஒருவேளை கண்டிஷன்ஸ் அவ்வளவு ஃபேவரபிளா இல்லைன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஒரு 6-7 ஓவர் கை வந்ததுக்கு அப்புறம் அவர் இதே மாதிரி அடிக்க ஆரம்பிச்சாருன்னா சிடில வேற ரோஹித் சர்மா நம்ம பார்ப்போம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவருடைய ஷார்ட் செலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டம் ஹேண்டையும் சரி, அதுக்கப்புறம் அந்த டாப் ஹேண்டையும் சரி, ரெண்டுமே அவ்வளவு அழகா யூட்டிலைஸ் பண்ணாரு. அண்ட் அவருடைய ஸ்கோரிங் அந்த வேகன் வீல் பாத்தீங்கன்னா அரௌண்ட் த சர்க்கிள் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் 6 அடிச்ச இடம் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்தையுமே கவர் பண்ணியிருந்தாரு. நிறைய பிளிக்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சிருந்தது. நிறைய டைமிங் ஷாட்ஸ் பழையபடி ஆடி இருந்தாரு. சும்மாவே எல்லாத்தையும் லெக்ல தூக்கி அடிக்காம பேட் பாலை மட்டும் லெக்ல பனிஷ் பண்ணி அந்த பாலோட பேஸோடய அடிச்சாரு. நிறைய ஷாட்ஸ் வந்து உட்டோட பேஸோட அடிச்சதெல்லாம் வந்து ரொம்பவே பெருமையா இருந்துச்சு. ஸோ வெரி ஹாப்பி டு சி ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வருதுங்கிறது நம்ம டாப் ஆர்டருக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அண்ட் பேச்சுப்படி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் அவர் வந்து கிளம்புற மாதிரி சில பேச்சுகள் போயிட்டு இருக்குன்ற பட்சத்துல கப்பை ஜெயிச்சு கொடுத்துட்டு போக கூட வாய்ப்பு இருக்கு. இப்படி விளையாடலாம். எக்ஸலன்ட் பார்ட்னர்ஷிப்பா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம ஜெய்ஸ்வாலை பார்த்தோம். செகண்ட் மேட்ச் கில்லும் அண்ட் ரோஹித் சர்மா சூப்பரா கில் அந்த ஒரு மெச்சூரிட்டியா ஆடிக்கிட்டு இருக்காருல்ல.
சோ அவரோட நாக்கு எவ்வளவு வந்து இம்பார்ட்டன்டா இருக்க போகுது சாம்பியன்ஸ் டிராஃபி? அவரை வந்து பல முறை பேக் பண்ணப்போ என்ன மாதிரி நிறைய பேர் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து இன்டென்ட்டே இல்லாம இந்த மேட்ச் நம்ம கடைசி இன்னைக்கு ரோஹித் சர்மா இருந்தது பாத்தீங்களா, இந்த மேட்ச் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு. அவர் இருந்த வேகத்துக்கு அவர் இன்னும் பலார் அடிக்கணும்னு நினைச்சிருந்தா எப்போ செஞ்சுரி வச்சு அவுட் ஆயிருப்பார், இல்ல 70-80 அவுட் ஆயிருப்பார். பட் அவர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல 50க்கு மேல வெறும் பேட் பால்ஸ் மட்டும் தான் பனிஷ் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படியே 6-4 அடிச்சா கூட ரொம்ப கரெக்டான கால்குலேட் ஷாட்ஸ் தான் ஆடினாரு. அப்படி இல்லாம ஒரு கண்ணாபின்னான ஒரு இன்டென்ட்டே இல்லாம சுப்மன் கில் விளையாடினதுதான் நான் வந்து நிறைய இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ண காரணமா வச்சு திருப்பி திருப்பி பாருங்க. நான் சுப்மன் கிலுக்கு இன்டென்ட் இல்லைன்றதையா சொல்லிட்டு இருந்தேன். பட் இந்த 2 மேட்சுமே போன மேட்ச் அடிச்ச 80 இருக்கட்டும், இந்த மேட்ச் கொடுத்த அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும், பொசிஷன் வேறையா இருந்தா கூட அவர் ஆடின விதம் எக்ஸலண்டா இருந்துச்சு. ஒரு பக்கம் ஒருத்தர் சூப்பரா ஹிட் பண்ணிட்டு இருக்காரு, நானும் என்ன ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு இல்லாம பேட் பால்ஸை மட்டும் தேடி 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 பனிஷ் பண்ண. ஒரு சில அதாவது நீ லெக்ல நீ எனக்கு போடவே போடாது, நீ எனக்கு லெக்ல போட்டா நான் உன்னை அடிப்பேன் அப்படின்னு அவ்வளவு அழகா அந்த ஃபைன் லெக் திசையை நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு. மத்தபடி நிறைய நிறைய ஓவர்ஸ்ல அவர் டாட்ஸே வச்சாரு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல அவ்வளவு போகும்போது கூட அவருக்கு டாட்ஸ் இருந்துச்சு. ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் ரோஹித் சர்மா காம்பன்சேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்ப மெச்சூர்டா விளையாடினாரு. இஸ் இன்டென்ட் வாஸ் டு ஸ்டே as long as possible. இதுதான் நீங்க பண்ணணும் 50 ஓவர்ஸ் கிரிக்கெட்ல எஸ்பெஷலி. சோ அந்த ஒரு தர்ஸ்ட் அவருக்கு தெரிஞ்சது. அந்த ஒரு இன்டென்ட் அவர்கிட்ட இருந்துச்சு. நான் சும்மா எல்லாம் வந்து அவுட் ஆகிறதுக்கு வரல, நான் ஒரு வைஸ் கேப்டன், நான் பொறுப்பா விளையாடணும் அப்படின்னு கேப்டன் வைஸ் கேப்டன் போட்ட அந்த ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. இத கில்லால கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த டாப் ஆர்டர் பொசிஷனுக்கோ இல்ல அந்த ஓப்பனிங் பொசிஷனுக்கோ கூட கில் ரெடி தான். ஓகேங்களா? பட் ஹேவிங் செட் தட் இதுல ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா இது பக்கா பேட்டிங் ட்ராக்கா மாறிடுச்சு. ஓகேங்களா? போலர்ஸ்க்கு பெருசா சப்போர்ட் பண்ணவே இல்லை. பட் ஹேவிங் செட் தட் அப்ப கூட நம்ம ஸ்பின்னர்ஸ் அவங்களால ஆட முடியல. நம்ம ஸ்பின்னர்ஸ் ரொம்ப அழகா ஆடணும், அதை நான் மறுக்கல. சோ இதே ஃபார்மை அவர் சிட்டில மெயின்டைன் பண்ணணும், பொறுப்போட விளையாடணும். இந்த பக்கம் ரோஹித் சர்மா அடிக்கணும் முடிவு பண்றாரா, அவர் அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்கணும். இல்ல டக்குனு ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டாரா, கோலி வந்ததுக்கு அப்புறம் கோலி அடிக்கிறாரா, இல்ல அதுக்கப்புறம் ஷேயர் அடிக்கிறாரா, அடிக்க விட்டு நீ இந்த பக்கம் பொறுமையாடு. ஒரு 30 ஓவர் 25 ஓவருக்கு மேல சுப்மன் கில்லோட கேமே வேற மாதிரி இருக்கும். சோ அந்த ஒரு மெச்சூர்ட் இன்னிங்ஸ் சுப்மன் கில் விளையாடினாரு அப்படின்னா இந்த பக்கம் ரோஹித் சர்மா அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். நீங்க 50 ஓவர்ஸ் மட்டும் கிடையாது, நீங்க ஆஸ்திரேலியா வந்து இவ்வளவு 50 ஓவர்ஸ் ஜெயிச்சதுக்கும் சரி, இவ்வளவு டெஸ்ட் ஜெயிச்சதுக்கும் சரி காரணம் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இன்னைக்குமே சூப்பரா இருக்கும். அவங்க ஜெயிச்ச எல்லா வேர்ல்ட் கப்லயும் பாருங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி ஒரு ஓப்பனிங் இவங்க கொடுக்க முடிஞ்சதுன்னா நம்ம சிடி கண்டிப்பா ஜெயிக்க முடியும். சோ சுப்மன் கில் மெச்சூர்டா இப்பதான் அவருடைய கேலிபருக்கு விளையாடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரேயஸரை பத்தி பேசி ஆகணும். ஏன்னா அந்த 100 ஸ்ட்ரைக் ரேட்டோட 50 ஆவரேஜோட ஆடிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கும் ஒரு மெச்சூர்ட் கிரிக்கெட் விளையாண்டு. ஸோ அந்த நம்பர் டாப் 4மே நம்மளுக்கு ஒரு மாதிரி செட் ஆகுது. இன்னும் அந்த கோலியோட ஃபார்ம் மட்டும்தான் நம்மளுக்கு வருது. கோலியோட ஃபார்ம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? நான் ஃபர்ஸ்ட் ஸ்ரேயஸ் பத்தி பேச விரும்புறேன், கோலியோட ஃபார்முக்கு நம்ம அப்புறம் வருவோம். ஸ்ரேயஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் போன மேட்ச்ல எங்க விட்டாரோ அதே இடத்துல இந்த மேட்ச்ல புடிச்சாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ரொம்ப அழகான ஷார்ட் செலக்ஷன் ஒன்ஸ் அகைன் அண்ட் அகைன். அந்த ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் தே ஷுட் அகைன் டிஸ்கஸ் அ லாட். டீம்ல வந்து இன்டர்னல் டிஸ்கஷன்ஸ் நிறைய பண்ணோம். ஏன்னா ஒரு அனாவசிய ரன் அவுட். அதாவது ஒரு இப்ப நீங்க வந்து செகண்ட் ரன் ரொம்ப ஹார்டா ட்ரை பண்ணும்போது ஒரு ரன் அவுட் ஆறீங்கன்னா அது ஓகேங்களா? பட் இந்த பக்கம் அக்சர் பட்டேல் கிளீனா நோ சொல்லிக்கிட்டே இருக்காரு, இவர் வந்துகிட்டே இருக்காரு அப்படிங்கிறது இந்த மேட்ச்ல we are already in a wonderful situation. ஓகேங்களா? ரெக்வயர்டுக்கும் பாலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25-26 பால் எக்ஸஸா இருந்ததுனால நமக்கு பிரச்சனை வரல. பட் வாட் இஃப் we are in a critical situation and Shreyas Iyer goes like this? சோ அந்த இடத்துல அவர் ஒரு கேர் எடுக்கணுமே தவிர அவரோட ஷார்ட் செலக்ஷன் ஒன்ஸ் அகைன் வாஸ் ஃபேபுலஸ். அவருக்கு வந்து நம்ம ரொம்ப அதிகமா குறை சொன்ன விஷயம் 2023 வேர்ல்டு கப்ல வந்து ஷார்ட் பால்ஸ் ஆட தெரியல அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லாரும் கலாச்சாரம். ஆனா ஷார்ட் பால்ஸ சொல்லி பனிஷ் பண்றாரு. நீ ஷார்ட் பால் போடுவேன்னு எனக்கு தெரியும், அதுக்கான பதில் என்கிட்ட இருக்குன்னு அவர் அடி போன மேட்ச் ஆர்ச்சர் அடிச்சாரு, இந்த மேட்ச் உட் அடிச்சார். ஒரு ஷார்ட் பால மிட் ஆன் ரீஜியன்ல திருப்பி அடிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளவு அழகா, அதாவது நீங்க வந்து இதுல ஃபைன் லெக்ல அடிக்கலாம், ரோஹித் சர்மாவோட சூப்பர் ஷாட் நீங்க பாத்துருக்கீங்க, இல்லைன்னா ஸ்கொயர்ல கூட அடிக்கலாம். ஆனா மிட் ஆன்ல அடிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அவர் அடிக்கிறார். அதுவும் அது வந்து ஒரு ஸ்ட்ரைட் பேட் வச்சு அடிக்கிறதுங்கிறது வேற. ஓகேங்களா? இவர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளாட் பேட்ல ஒரு கிராஸ் பேட் வச்சு அவர் வந்து மிடான்ல வந்து ஒரு ஷார்ட் பால் அடிக்கிறாருன்னா அந்த அளவுக்கான ஒரு பக்கா பிரெசிஷன், அவ்வளவு ஒரு துல்லியமான ஒரு பயிற்சி இருந்தா மட்டும்தான் முடியும். அவர் அந்த ஷாட்ஸை சூப்பரா யூஸ் பண்றாரு. அண்ட் அகைன் கிரீஸுக்கு இந்த பக்கம் இருக்கிற அந்த ஒரு ஸ்பேஸை ஒரு பேட்ஸ்மேனால பயன்படுத்த முடிஞ்சதுன்னா அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆக்குறது ரொம்ப கஷ்டம். அதை ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப அழகா பண்றாரு. ஸோ ஐயர் இஸ் ஆக்சுவலி செட் ஃபார் இஸ் 2 down பொசிஷன். விராட் கோலியே சொதப்பினாலும் ஐ ஹாவ் அ பிளேயர் பிஹைண்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ஸ் கொடுக்கும்.
இதே ஃபார்ம் அவர் கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா? அவர் வந்து நான் ஒரு ஹிட்டர்ன்ற மாதிரி தான் விளையாடுறது. ஓகேங்களா? நான் பொறுமையெல்லாம் விளையாடுறேன், ஒரு ஹிட்டர்ன்ற மாதிரி தான் விளையாடுறேன். ஆனா அதுலயுமே ஷார்ட் செலக்ஷன் ரொம்ப ரொம்ப ப்ராப்பரா இருக்கு. சும்மாவே ஒரு சஞ்சு சாம்சன் வந்து சஞ்சு சாம்சன் பேட் எக்ஸாம்பிளா சொல்ல, அவரோட ரோல் வேற. பட் நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்தையும் ஏர்ல அடிப்பேன்னு இல்லாம தேவையான பால்ஸ பிளாட் அடிக்கிறார், தேவையான பால்ஸ தரையோட அடிக்கிறார். ரொம்ப அழகா ஸ்லைஸ் ஷாட்ஸ் ஆடுறாரு. அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு பாயிண்ட் அண்ட் பேக்வர்ட் பாயிண்ட் ரீஜனுக்கு நடுவுல இருக்கிற கேப்பை ரொம்ப அழகா பயன்படுத்திக்கிறாரு. அந்த பேக்வர்ட் பாயிண்ட் அதுக்கப்புறம் அந்த ஒரு தேர்ட் மேனுக்கு இருக்கிற ரீஜனையும் ரொம்ப அழகா பயன்படுத்திக்கிறாரு. சோ இந்த ஷாட்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஃபாஸ்ட் பாலர், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பாகிஸ்தானி வந்து அவுட் சைட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். Shreyas Iyer have to maintain the same shot selection with the same intent in the CT for us to ensure even if Kohli shine பண்ணலனாலும் Shreyas Iyer சூப்பரா ஷைன் பண்ணுவாரு. இதே மாதிரி ஷார்ட் செலக்ஷன் பேட்டர்னை வந்து பங்களாதேஷ் அண்ட் நியூசிலாந்து அண்ட் ஆல்சோ மெயின்லி பாகிஸ்தானோட பேசர்ஸ்க்கு எதிராக யூஸ் பண்ணாருன்னா சூப்பரா இருக்கும். ஓகே, இப்போ வந்து அந்த டாப் 4ல வந்து இந்த 3 பேர் ஃபார்ம்ல ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டான்றப்ப கோலியோட ஃபார்ம், அதுவும் ஒரு பிக் டிராஃபிக்காக விளையாட போற நேரத்துல கோலி இன்னைக்கும் ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் விளையாடின அந்த ஆண்டு அது செம்மையா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அடுத்த பாலே அவர் அவுட் ஆக்குனது, அந்த பட்லர் அவரை பாலத்துக்கு எரிஞ்சது, இதெல்லாம் பார்க்கும்போது லைக் அவரோட இன்னும் அவர் ஃபுல் ஃபார்முக்கு வரலன்றது அது வந்து இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய கவலையை கொடுக்குது. அவர் வந்து அவர் அவுட் ஆறாருன்றத விட அவுட் ஆற விதம் தான் எனக்கு ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கு. லைக் தனக்கு பேட் நிக்காச்சுங்கிறதே அவருக்கு தெரியல. இப்பெல்லாம் கோலி வந்து இருக்கவே மாட்டார். ஓகேங்களா? நான் எல்லா மேட்ச்லயுமே வந்து நிறைய இடங்கள்ல அவர் இன்டென்ஷனலா அதை பண்றாருன்றத பதிவு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இன்ஃபேக்ட் உங்களுக்கு நியூசிலாந்து நினைக்கிறேன், நியூசிலாந்துக்கு எதிராக நடக்கிற ஒரு மேட்ச்ல வந்து அவர் அப்பீலே கூட பண்ணாம போயிட்டார். அதாவது வி மேட் ஹவ் கான் ஃபார் ரிவ்யூ, ஒரு ரிவ்யூ கூட போல. ஆனா வந்து எல்லாரும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளீன் நிக் பேட்ல இருந்தது. அது எல்பிடபிள்யூஎஃப்ல ஏதோ எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பட் அது வந்து கிளீனா இருந்துச்சு. இவர் அப்பீல் பண்ணிருக்கலாம், இவர் அப்பீல் பண்ணாம போயிட்டாரு நிறைய பேர் சொன்னாங்க. சோ அப்பெல்லாம் நான் கேட்ட கேள்வி வந்து, இன்னும் அவ்வளவு பெரிய கிரௌடு கூட கிடையாது, அந்த நிக்கோட சவுண்ட் இவருக்கு கேட்காது, இவரோட பேட்ல ஃபீல் பண்ணல சொல்ல சொல்றீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். எதுக்கு நான் இப்படி சுத்தி வரேன் அப்படின்னா, இத்தனை நாள் அவர் இன்டென்டா பண்ணாருன்றதுக்கான ரீசன் என்கிட்ட இருந்துச்சு. பட் இன்னைக்கு அவர் இன்டென்டா பண்ண மாதிரி கூட இல்ல. ஒரு ரொம்ப கேர்லெஸ்ஸான ஒரு அப்ரோச்ல அவர் இருக்காரோன்னு எனக்கு ஒரு சின்ன பயம். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே அவுட் சைட் ஆஸ்டம் பால். ஓகேங்களா? ஐ திங்க் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் கூகுளி. நான் அதை இன்னொரு தடவை வெரிஃபை பண்றேன். பட் இது வந்து பக்காவா பிட்ச் பண்ணி மிட் ஆஃப் த பிட்ச்ல பிட்ச் பண்ணி அப்படியே ஒரு ஆஃப் ஸ்பின் வெளியே போகுது பால். அந்த பாலை விடணும்ன்றது கூட யோசிக்காம ஒரு மாதிரி பேட்டை ஒரு இன்கரெக்ட் பொசிஷன்ல வச்சு அதை அழகா கிஸ் பண்ணி இட் ஹஸ் கான் ஃபார் அ கேட்ச். சோ இது வந்து ரொம்ப ஒரு இட்ஸ் நாட் அ நேச்சுரல் கோலிஸ் இன்ஸ்டிங். அவருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு லெக் மூவ்மெண்ட். அந்த பால் வரதுக்கு முன்னாடி அவர் அந்த பொசிஷனுக்கு வருவார் பாத்தீங்களா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் தட் இஸ் தி சைன் ஆஃப் கோலி. பட் இப்பெல்லாம் அவர் அதை பண்ணவே மாட்டேங்கிறாரு. இது வந்து ஒரு ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஐ திங்க் அவர் வந்து அட்லீஸ்ட் கடைசி மேட்ச்லயாச்சும் ஆடினாதான் ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். ஆனா நான் எப்படி இருந்தாலும் டீம்ல இருப்பேன், எனக்கு எப்படி இருந்தாலும் ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்க. நான் ஒரு இடத்துக்கு வரேன்னா நான் பிராக்டிஸ் செஷனுக்கே நேத்து அவ்வளவு கூட்டமா கட்டக்கல. சோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபாலோவர் இருக்காங்க. நான் ஏன் விளையாடணும்னு அவர் நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. பட் இட் இஸ் நாட் ஹெல்தி ஃபார் தி டீம். கேஎல் ராகுல் வந்து லாஸ்ட் 2023 நம்பர் 5ல வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் வந்து ஆஃப்டர் காம்பீர் கோச் ஆன பிறகு நம்பர் 6 நம்பர் 7 தான் அவர் நிறைய ஆடி நிறைய சொதப்பலும் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஒரு சாம்பியன் ஸ்டாப் மாதிரி அவர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பர் சொல்லும் போது அவரோட பொசிஷன் அவர் ஆட வைக்காம நம்பர் 6 ஆட வைக்கிறது எவ்வளவு ஒரு நெகட்டிவா அவருக்கே அமையுதுல. இதை எப்படி பார்க்கலாம்? பிரதர், இது நெகட்டிவ் அப்படிங்கறத விட அதே மாதிரி ஐ குட் ஹியர் லைக் நிறைய பேர் இது வந்து வேணும்னே செய்யறாரு கம்பீர்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கண்டிப்பா இது வேணும்னே செய்யறான்னு தோணல. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, கம்பீருமே தான் வந்து சாரி இவரு கேஎல் ராகுலுமே தான் கம்பீரோட டீம்ல ஆடி இருக்காரு. கம்பீரோட அண்டர் திஸ் கோச் எல்எஸ்ஜில கரெக்டா லக்னோல வந்து கம்பீர் வந்து லீட் பண்ணிட்டு இருக்கும்போது கேஎல் ராகுல் தான் அங்க கேப்டனா இருந்தார். சோ அப்படி ஒரு பர்சனல் தாட் இருக்கிறதா எனக்கு தோணல. என்ன ரீசன் நான் நினைக்கிறேன்னா, ஒரு மிடில் ஆர்டர் பொசிஷனுக்கு ஒரு லெஃப்ட் ஆர்மர் வேணும் அப்படின்னு கம்பீர் கொஞ்சம் பிடிவாதமா இருக்க மாதிரி எனக்கு தோணும். ஏன்னா 2011 வேர்ல்டு கப்ல கம்பீர் கிட்டத்தட்ட அந்த பொசிஷன் தான் ஆடினார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா சேவாகும் சச்சினும் ஆடும்போது he will come as one down. ஓகேங்களா? சோ ஒரு மிடில் ஆர்டர் இல்லைன்னா ஒரு டாப் ஆர்டர் பொசிஷனுக்கு எனக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும் அப்படின்ற ஒரு தாட் அவருக்கு இருக்கு. அதனாலதான் நீங்க நல்லா பாருங்க, வாஷிங்டன் சுந்தர் டீம்ல இருக்கும் போதெல்லாம் அவருக்கு போலிங் கூட கொடுக்காம அவர் செகண்ட் டவுனா இருக்குவார். ஓகேங்களா? So who is going to be that middle order left hander for me? Is it going to be Washington Sundar? Is it going to be Jadeja? Or is it going to be Akshar Patel? Or am I going to use Pant in that position? So ஒரு மிடில் ஆர்டர்ல எனக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கண்டிப்பா வேணும்.
எஸ்பெஷலி ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீமுக்கு எதிராக விளையாடும் போது ஒரு மிடில் ஆர்டர்ல ஒரு ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷனுக்கு எனக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் யாரை காம்ப்ரமைஸ் பண்றது அப்ப அந்த பொசிஷனுக்கு யாரு எந்த பொசிஷன்லயும் நல்லா விளையாடுவாங்களோ அவங்கள கொஞ்சம் டவுன் தி ஆர்டர் இறக்கலாம் அப்படின்னு தான் அவர் கேஎல் ராகுல் இறக்குறாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்து ஒரு வகையில வந்து இன்னி மேட்சுக்கு அது தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி வி ஆர் இன் அ வின்னிங் பொசிஷன். அக்சர் பட்டேல் ஹஸ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். இந்த 3 ஒன் டே இன்டர்நேஷனலுமே நம்ம கொஞ்சம் ஒரு ப்ரீ சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான ஒரு ட்ரையல் மாதிரி தான் பார்க்கணுன்ற பட்சத்துல அழகா கேஎல் ராகுல இறக்கியிருந்தா மேபி அவர் இப்ப ஆடினதை விட கொஞ்சம் பெட்டரான இன்னிங்ஸ் கூட ஆடி இருக்கலாம். 46 ரன் தான் தேவைங்கிறத விட கொஞ்சம் ஏர்லியா வந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பிச்சை அசஸ் பண்ணி டைம் எடுத்து கூட ஆடிக்கலாம். பட் அவர் அவுட் ஆன விதம் வந்து அனாவசியமா அவுட் ஆனார், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு சூப்பரான செம்ம ஹைட்டா டாஸ் ஆன ஒரு ஷார்ட் பால வந்து அவ்வளவு அழகா மடக்கி இப்படி டைரக்ஷன் மாத்தி அடிச்சு அதே கேஎல் ராகுல் அவுட் ஆன விதம் ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. போன மேட்சும் அப்படிதான் இருந்துச்சு. பட் அதுக்கு அவருடைய பொசிஷனும் ஒரு காரணம் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா எஸ் இட் கேன் பி. ஏன்னா டூ மச் ஆஃப் வெயிட். பட் இந்த மேட்ச்ல அவர் அக்சர் பட்டேலுக்கு முன்னாடி கேஎல் ராகுல் அமைச்சிருக்கணும், நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு மிடில் ஆர்டர் வேணும், அந்த மிடில் ஆர்டருக்கு அப்புறமா நான் கேஎல் ராகுல இறக்குறேன், சிச்சுவேஷன் பொறுத்து இறக்குறேன் அப்படின்னு கம்பீர் நினைக்கிறது தவறில்லை. அது அவருடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கிற பட்சத்துல. ஏன்னா ஒரு 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 ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு இங்கிலாந்து கூட விடுங்க, இப்போதைக்கு அவங்களோட போலிங் ஃபார்ம் ஸ்பின்னிங் ரொம்ப சுமாரா இருக்கு. பட் ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு பாகிஸ்தான் மாதிரி டீமுக்கு எதிராக ஒரு மிடில் ஆர்டர் விளையாடும் போது லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் இஸ் மஸ்ட். எஸ்பெஷலி பாகிஸ்தானுக்கு எதிராக அவங்களோட ஃபீல்டிங் எவ்வளவு பெத்தட்டிக்கா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு மாறி மாறி பொசிஷன் மாறும்போது எவ்வளவு லெத்தர்ஜியா அவங்க மிஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு ரிஜிட் மைண்ட் செட் உள்ள ஆட்களை வந்து டயர்ட் ஆக்கும் அது. சோ அது நல்ல விஷயம் தான். பட் அதுக்குன்னு கேஎல் ராகுல எல்லா இடத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணாம அதுக்குள்ள ஒரு பேலன்ஸ் வச்சுக்கணும். அந்த கேஎல் ராகுல் 6வது பொசிஷன்லயும் நல்லா விளையாட முடியும். 5th பொசிஷன்ல 48 ஆவரேஜ் வைக்க முடியும்னா 6வது பொசிஷன்லயும் ஆட முடியும். அவர் கொஞ்சம் தன்னை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கணும். கேஎல் ராகுல்கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் இறக்குனா, அதாவது நீங்க பிஜிடில ஓப்பனிங் இறக்கும் போதும் சரி, அதுக்கப்புறமும் சரி, இப்பவும் சரி, அவருடைய பிரச்சனை அவருடைய டபுள் மைண்ட் செட் தான். இஃப் ஐ வாண்ட் டு கோ ஃபார் ஷாட், லெட் மீ கோ ஃபார் ஷாட், எல்ஸ் இந்த பால் நான் டிஃபென்ஸ் தான் ஆட போறேன் அப்படிங்கறத அவர் ப்ரீடிட்டர்மைன் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ஆடணும். லாஸ்ட் மினிட்ல மைண்ட மாத்திரனால தான் ஒவ்வொரு தடவையும் அவுட் ஆறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் பொசிஷன் அவருக்கு சேலஞ்ச் இல்ல. இதே சொல்லி அவரை டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. அவரை ஃபுல் மைண்ட் செட்டோட கண்ட்ரோலோட ஆட சொல்லுங்க. 6th பொசிஷன் கூட சூப்பரா ஆடுவார். அவர் வந்து கேஎல் ராகுல் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டிராவிடோட அட்வைஸ் நிறைய கேட்டு வளர்ந்த ஆள். சோ அவர் ப்ராப்பரா எந்த பொசிஷனும் ஆட முடியும். ப்ரொவைடட் டபுள் மைண்ட் செட் இல்லாம சிங்கிள் ஆம்பிஷனோட அவர் ஒவ்வொரு பாலையும் ஃபேஸ் பண்ணாருன்னா கேஎல் ராகுல் 6thலயும் கலக்குவார். ஓகே, எனக்கு இங்க ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஒரு நம்பர் 6 அப்படி அவரை ஆட வைக்க போது ஒரு லெஃப்ட் ஹேண்டரா ரிசர்வ் பண்ணி வந்த உடனே அடிக்கக்கூடிய பிளேயரா இருக்கும் போது அவங்க ரிசர்வ் பண்ணியே அந்த நம்பர் 6க்கு ஆட வைக்கலாம்ன்ற ஒரு கொஸ்டினும் இங்க எழுதுதுல. இஃப் விராட் கோலி இஸ் இன் டெரிஃபிக் ஃபார்ம், இவர் கண்டிப்பா அவுட் ஆக மாட்டாரு, நமக்கு ஃபர்ஸ்ட் 4 வில் ஸ்டாண்ட் லைக் அ ராக் அப்படின்னு தெரிஞ்சா டெஃபினட்டா பந்தை உள்ள கொண்டு வரலாம். பட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் இப்ப செமையா செட் ஆயிட்டார், ஸ்ரேயஸ் ஐயர் செமையா செட் ஆயிட்டார். ஸோ இப்போ அந்த சிச்சுவேஷன் இருக்கு. கேஎல் ராகுலுக்கு பதிலா மேபி பந்தை எடுத்துட்டு வரலாம். பட் வாட் இஃப் த ஃபர்ஸ்ட் 3 பேட்ஸ்மேன் டிடன்ட் ஷோ வெல்? ஃபர்ஸ்ட் மேட்சே பாத்தீங்க, ரோஹித்தும் வந்து ரொம்ப சொற்ப ரன்ல அவுட் ஆனாரு. அடுத்து இவருமே ஓப்பனிங் பண்ண நம்ம இவருமே வந்து ரொம்ப ஒஸ்ட் அவுட் ஆனார். ஜெய்ஷ்வாலுமே ரொம்ப ஒஸ்ட் அவுட் ஆனார். அப்படி இருக்கும்பொழுது இப்ப டக்குன்னு சுப்மன் கிலுக்கு ஒர்க் அவுட் ஆகல, 3 விக்கெட் விழுந்துருச்சு. தென் யூ ஹேவ் டு ரிலை ஆன் ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் அக்சர். அண்ட் அக்சர் ஒரு 50 ரன்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆறாரு. இட் இஸ் a 50 ஓவர் மேட்ச், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்ற இந்த சம்பவம் எல்லாமே ஒரு 17-18 ஓவருக்குள்ளே நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு லாங் இன்னிங்ஸ் யார் ஆடுவா? இஸ் பந்த் கேப்பபிள் ஆஃப்? சில நேரங்கள்ல பண்ணியிருக்காரு, பட் நாட் அ வெரி பிக் இன்னிங்ஸ் ஆஸ் குட் அஸ் ராகுல். சோ அதனால தான் இந்த பொசிஷனா இருந்தாலும் சின்ஸ் தேர் இஸ் an inconsistency in the batting, கேஎல் ராகுல நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் நினைக்கிறது எனக்கு ஓகே தான். பட் அதுக்கு கேஎல் ராகுல் should make justice for him. ரிஷப் பந்தை விட மேசிவான பிளேயரா கேஎல் ராகுலால இருக்க முடியும். ஓகேங்களா? ரிஷப் பந்த் சூப்பர் பிளேயர், ஆனா சில நேரங்கள்ல அவருடைய ஷார்ட் செலக்ஷன் ரொம்ப பாவமா இருக்கும். ஆனா கேஎல் ராகுல் அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு விளையாடினார்னா ரிஷப் பந்தை விட மேசிவ் பிளேயர். T20ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக, மறந்துடாதீங்க. சோ அப்படி ஒரு நல்ல பிளேயர் கேஎல் ராகுல். ஆனா டபுள் மைண்ட் செட் இல்லாம ஒழுங்கா விளையாடினார்னா இந்த பொசிஷனுக்கும் பந்தை விட பெட்டரான பேட்டிங் அவரால பண்ண முடியும். அடுத்து பவுலிங்க பத்தி பேசும்போது ஆல்ரெடி குல்தீப் வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஓடிஐ விளையாண்டுருக்காரு. உடனே ஒரு மேட்சுக்கு அப்புறமே இல்ல அவருக்கு நாங்க ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு வருண் சக்கரவர்த்தி ட்ரை பண்ணது. ஏன்னா இன்னும் அவருக்கு இன்னும் கேமுக்கு டைம் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழுதுறாரு. இன்னைக்கு வருண் சக்கரவர்த்தி ஆடி இருக்க வேணாம், குல்தீப்கே அந்த டைம் கொடுத்துருக்கலாம்ன்ற ஒரு கொஸ்டின் எழுதுறாரு.
இதே தான் நானும் போன இன்டர்வியூல சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வருண் சக்கரவர்த்தி வர வேண்டிதான். பட் யாருக்கு பதிலா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஏன்னா எல்லாருமே நல்லா போறாங்க. ஒரு வகையில இது ஒரு சுகமான தலைவலி தான். ஏன்னா வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு ஆஸ் யூசுவல் சூப்பரா போட்டாரு. செகண்ட் ஓவர்லயே விக்கெட் எடுத்தாரு அவரோட டெபியூ விக்கெட். அந்த விக்கெட் ரொம்ப குரூஷியலான மொமெண்ட்ல விழுந்துச்சு. சோ ஹி ஹஸ் லிட்டரலி இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த மேட்ச் டு சேஞ்ச். ஓகேங்களா? அதுவும் அவ்வளவு நல்ல எக்கானமி. ஆனா நீங்க ஆழமா பாத்தீங்கன்னா தெரியும் 3 ஸ்பின்னர்ஸுமே சூப்பர் எக்கானமில போட்டிருந்தாங்க. அது லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அக்ஷர் பட்டேலா இருக்கட்டும், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஜடேஜாவா இருக்கட்டும், இல்லன்னா வருணா இருக்கட்டும். 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டான பவுலிங் போட்டாங்க. அவங்க தான் ரன் ரேட்டை குறைச்சி இங்கிலாந்துக்கு சிச்சுவேஷனை டஃப் ஆக்குனதே. ஒரு பக்கம் ஜோ ரூட்டும் ப்ரூக்கும் ரொம்ப அழகான இன்னிங்ஸை பேஸ் பண்ணாங்க. லாங் இன்னிங்ஸ் ஆடினாங்க. ஓகே, ஆரம்பத்துல நல்லா ரன் ரேட் வந்துச்சு, விக்கெட் வந்துச்சு. இனிமே சும்மா பேஸ்பால் கிரிக்கெட்ல ஆடக்கூடாது, ஒழுங்கா கிரிக்கெட் ஆடணும். சூப்பரா விளையாடு. நான் போன இன்டர்வியூல வேற ஒரு சேனல் சொல்லியிருந்தேன், டெஃபினட்டா ஜோ ரூட் செகண்ட் அண்ட் தேர்ட் மேட்ச் சூப்பரா விளையாடுவார். பட் அந்த சிச்சுவேஷன்ல அவங்களோட ரன் மேக்கிங்கை ஈஸி ஆக்காம ஒரு ட்ரபிள் கொடுத்தது டெஃபினட்டா இந்த 2 போலர்ஸ் தான். அதே மாதிரி அப்படி ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வந்தது இவர் தான். அதை நீங்க வந்து மறுக்க முடியாது. சூப்பரான நேரத்துல விக்கெட் எடுத்து கொடுத்தாரு நம்ம வருண் சக்கரவர்த்தி. சோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏதோ இன்ஜுரி கன்சர்ன் கூட சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு வந்து ரியலிஸ்டிக்னு எனக்கு தோணல. பட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருண் சக்கரவர்த்திக்கு இந்த இடத்துல கொடுத்தது தப்பு இல்லை அப்படின்னு நான் யோசிப்பேன். ஏன்னா ஆல்ரெடி ஸ்குவாட்ல அவர் எடுக்கிறது ஒரு ஐடியா போயிட்டு இருக்கு. ஏன்னா பும்ரா இல்லாத பட்சத்துல ஒரு மஸ்ட் ரெக்வயர்ட் விக்கெட் டேக்கர். அவ்வளவு அழகா லெக் பிரேக் போடுறாரு, அவ்வளவு அழகா கூகுளி போடுறாரு. லாஸ்ட் நிமிஷம் அந்த ஃபிங்கரோட புஷ்ஷ வச்சு அந்த பாலோடைய ஆங்கிலேயே மாத்துறாரு. அப்படிங்கிற பட்சத்துல வந்து இட் இஸ் ஓகே டு கிவ் ஹிம் அ ட்ரை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் அகைன் டீம்ல ரொம்ப இன்கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது. அதை பாத்துக்கோங்க. 2019 வேர்ல்ட் கப்ல ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது அந்த 4th பொசிஷன் இன்கன்சிஸ்டன்ட் தான். திடீர்னு ஜாதவ் ஆடுவாரு, திடீர்னு விஜயசங்கர் ஆடுவார், திடீர்னு தினேஷ் கார்த்திக் ஆடுவாரு. யார் அந்த பொசிஷன்லயே தெரியாம ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தோம். ராய்டு கொஞ்ச நாள் இருந்தாரு. சோ அப்படி இல்லாம எல்லா போலர்ஸும் நல்லா இருக்காங்க. பட் மேக் சம் கான்ஸ்டன்ட் பிக் கண்டினியூஸ்லி அப்படிங்கிற பட்சத்துல இந்த மேட்ச் வருண் சக்கரவர்த்தி கொடுத்தது ஓகே தான். பட் அடுத்த மேட்ச் நீங்க டிசைட் பண்ணிடுங்க யாரோட போறீங்க, எந்த 3 ஸ்பின்னர்ஸோட போறீங்க டிசைட் பண்ணிடுங்க நான் சொல்லுவேன். இன்னும் வாஷிங்டன் சுந்தரம் நான் தான் இருக்கேன் உள்ள உட்காந்துருக்காரு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் கிரியேட் டூ மச் ஆஃப் கன்ஃபியூஷன். ஓகே, கடைசி கொஸ்டினா இப்போ வந்து ஹர்ஷ்தீப் சிங் மோஸ்ட்லி வந்து அவர் தான் நம்பர் ஃபர்ஸ்ட் பவுலரா இருப்பாருன்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அவர் ஆடவே இல்லை. தேர்ட் மேட்ச் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது பும்ரா ஒருவேளை இல்லைன்னா ஹர்ஷித் ராணாவோட போகணுமா இல்ல சிராஜ் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ல போகணுமா? டெஃபினட்டா வந்து சிராஜுக்கோ என்ன பொறுத்த வரைக்கும் சிராஜுக்கோ ஹர்ஷித் ராணாவுக்கோ இங்க பெரிய ரோலே இல்லை. உங்களுக்கு பும்ரா இல்லைன்னா கண்ணை மூடிக்கிட்டு ஷமி பிளஸ் ஹர்ஷதீப்னு போங்க. இன்னைக்கு ஷமி அவருடைய பெஸ்ட் போடாம இருந்திருக்கலாம். டக்கெட்டுக்கு எதிராக அவரோட போலிங் கொஞ்சம் பெத்தட்டிக்கா தான் இருந்துச்சு. பட் அதுக்காக நீங்க அவரை வந்து குறைச்சு இட போட முடியாது. ஹி இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் போலர் ஹூ கேன் பவுன்ஸ் பேக் லைக் திஸ். நம்ம ரஜினி சார் வந்து ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, யானை விழுந்தாதான் எழுந்துக்க டைம் ஆகும், குதிரை அப்படி எழுந்துரும் அப்படின்றது. அதேதான் ஷமி. ஸோ ஷமி கேன் பவுன்ஸ் பேக் லைக் திஸ் இன் அ கேம். அதனால நீங்க ஒரு சீனியரே இல்லாம அஸ்மித் தான் சீனியர் மோஸ்ட் போலர்னு எடுத்துட்டு போறது ரொம்ப தப்பு. சிராஜ் சீனியர் மோஸ்ட் போலர்னு சிடில எடுத்துட்டு போறது ரொம்ப தப்பு. சிராஜ் இஸ் குட் ஆன் டெஸ்ட், அதுலயுமே அவர் இப்ப ஃபார்ம்ல இல்ல. சோ அதனால வந்து அது வந்து பிளைண்டர். அதே மாதிரி நான் அதான் சொல்றேன், ஹர்ஷதீப் சூப்பரான ஃபர்ஸ்ட் ஓவர் போலரா இருக்கலாம், சூப்பரான டெக் அண்ட் டெத் போலரா இருக்கலாம். ஆனா அதுக்காக நீங்க அவரையும் ஹர்ஷித் ராணாவையும் கொண்டு போறதெல்லாம் வந்து கிரைம். ஐ யூஸ் திஸ் வேர்ட் கிரைம். சோ கொல்கத்தா சப்போர்ட்டுக்காக மட்டும் இல்ல, டெல்லி சப்போர்ட்டுக்காக மட்டும் இல்ல, அவர் நல்ல போலர்ன்றதுக்காக கூட நீங்க ஷமிக்கு கூட ஹர்ஷித் ராணா பெட்டர்னு நீங்க எடுத்தீங்கன்னாலோ இல்ல ஹர்ஷ்தீப் கூட ஹர்ஷித் ராணா பெட்டர் நீங்க எடுத்தீங்கனாலோ சூசைடல். அதனால அதெல்லாம் செய்யக்கூடாது. ஹர்ஷித் ராணா டீம்ல இருக்கட்டும். இந்த பக்கம் ஹர்ஷித் ராணா வந்து 15ல வேணா இருக்கட்டும், ஆனா 11ல வேண்டாம். இந்த பக்கம் வந்து பாண்டியா, அந்த பக்கம் வந்து பும்ரா இன்ஜுரி ஆகிற பட்சத்துல ஷமி, பும்ரா இருக்கிற பட்சத்துல பும்ரா. சோ ஷமி ஆர் பும்ரா அப்படிங்கறது தான் பேச்சே தவிர அது அந்த இடத்துல வேற யாருமே வரல. ஹர்ஷதீப் அண்ட் பாண்டியா மஸ்ட் இந்த டீம். சோ இவங்க 2 பேரும் இருக்காங்க. பாண்டியா இருக்காரு, ஹர்ஷதீப் இருக்காரு அப்படின்னாலே ஃபாஸ்ட் பாலிங் யூனிட் ஓரளவுக்கு டைட் ஆயிடும். அந்த இன்னொரு பொசிஷனை ஃபில் பண்றதுக்கு பும்ரா இருந்தா சூப்பர், ஷமி இருந்தாலும் நல்லது. அவ்வளவுதான். இந்தியா 2-0 ஜெயிச்சிருக்காங்க. கடைசி அகமதாபாத்ல விளையாட போறாங்க. இங்கிலாந்துக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? இங்கிலாந்துக்கு ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா உங்களுடைய நல்ல ஸ்டார்டிங்ஸை நல்லா கன்வெர்ட் பண்ண பாருங்க. இந்த மேட்ச்ல அவங்களுக்கு 4 நல்ல ஸ்டார்டிங் கிடைச்சது. ஒன்னு வந்து டக்கெட்டே சூப்பரா விளையாடினாரு, ஃபில்சால்ட் ரொம்ப நல்லா விளையாடினாரு, ஜோ ரூட்டுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது, ப்ரூக் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தாரு. இவர் வந்து லிவிங்ஸ்டன் வந்து கடைசியில சூப்பரா வந்தாரு. அஃப்கோர்ஸ் அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. ஹி ஹேஸ் டு ஹிட் இன் லாஸ்ட் டைம். சோ 4 நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது. 4 நல்ல ஸ்டார்டிங்குமே நீங்க சரியா யூட்டிலைஸ் பண்ணல. அது ஒண்ணு. 2வது உங்களுடைய போலர் அதில் ரஷீத் இஸ் ஹி டூயிங் த ரைட் ஜாப்னு பாருங்க.
ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்காரு. ஒரு அட்டாக்கிங் இப்ப எங்க ஸ்பின்னர்ஸ் எவ்வளவு அழகா போறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்லோயர் மோஸ்ட் டெலிவரி அஃப்கோர்ஸ் ஒன்னு போட்டாரு. ஒரு ஸ்லோயர் மோஸ்ட் டெலிவரி தான் ஒரு விக்கெட் வந்துச்சு. இவரோட விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கோலி வந்து ஸ்லோயஸ்ட் பால்ல தான் விக்கெட் வந்துச்சு. பட் அந்த மாதிரி இன்னும் நிறைய பால்ஸ் போடணும். உங்களோட ஃபீல்ட் பொசிஷன்ஸ்ல கொஞ்சம் ஐ வச்சுக்கோங்க. எல்லாத்தோட முக்கியம். டாஸ் வின் பண்ணா என்ன பண்ணணும்னு ஒரு ப்ராப்பர் டிசிஷனோட வாங்க பட்லர். ஏன்னா 2 மேட்ச்லயுமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தது ஒரு பெரிய கேள்வியா இங்க வைக்கப்படுது. ஏன்னா டியூக்கு அப்புறம் இந்த பிட்ச் எந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணுன்றது எல்லாருக்குமே தெரியுது. பேட்ஸ்மேன் ஃபேவரட் தான் போயிடுது. அதனால கொஞ்சம் டாஸ் டிசிஷன் திங்கிங் வேணும். அதே மாதிரி கரெக்டான ஒரு அப்ரோச் வந்து மிடில் ஆர்டர் பேட்டிங்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பட் கன்வெர்ட் இட் இன்டு பிகினிங்ஸ். இது ஒண்ணு மட்டும் தான் இங்கிலாந்து ஹஸ் டு மேக். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.